என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தினுடைய விசுவாசத்திற்கும் வேதாகமத்தினுடைய புனித தன்மைக்கும் விரோதமாக எழுந்து சிலர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கினோம். அதிலும் விசேஷமாக வேத வசனத்தில் எந்த விதமான பிழையும் அல்லது எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதை உங்களுக்கு பதிலாக வழங்கி வருகிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற அற்புதமான இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விசேஷமாய் நீங்கள் இந்த நாளின் நிகழ்ச்சியை உட்கார்ந்து முழுமையாய் பாருங்க. முடிவிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அண்ணே பிரைஸ்லா. அண்ணே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ணே, கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். உண்மையாகவே நம்ம ஒவ்வொரு வாரமும் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இனிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு வர்றாருண்ணே. அதில் அந்த சாட்சிகளையும் அல்லது அவங்களுடைய தொலைபேசி அழைப்புகளையும் நம்ம பார்க்கும்போது அது உண்மையாகவே ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. சரி அண்ணே, நம்ம வேதத்தில் சில முரண்பாடுகள் அப்படின்னு இன்றைக்கி அநேகர் வைக்கிறாங்க. கடந்த வாரங்களில் நம்ம அதுக்கு பதில் பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து என்ன கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையாண்ணே? நான் நினைக்கிறேன் நம்ம நேயர்கள் கூட ஒருவேளை எங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு இமெயிலில் அனுப்புனா, சும்மா தெரியாதவங்கக்கிட்ட போய் கேள்வி எழுப்பி குழப்புறதை காட்டிலும் உண்மையாக பதில் வேணும் அப்படின்னு யார் விரும்பினாலும் நம்ம கூட அவங்க தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஈவன் அவங்க அனுப்புகிற லெட்டர்ஸை கூட நம்ம வச்சு வாசித்தே நம்ம பதில் சொல்கிறதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதுவும் நான் யோசிச்சிருக்கேனே. வரப்போகிற ஒரு ப்ரோக்ராம்ஸில் நம்ம அப்படி செய்வோம். சரி, இப்போ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆனால் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இப்போ இஸ்ரவேலில் 8 லட்சம் பேர், யூதா மனுஷர் 5 லட்சம் பேர், பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோன்னே. இதை கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னா 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேல் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். இது 2 தான் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அப்படின்னாங்க. அங்கே 8 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு இருக்கிற காரியம் இங்கே கிட்டத்தட்ட 11 லட்சம் அப்படின்னு இருக்குது, 4 லட்சம் இருக்குது, 4,70,000 பேர் இருக்குது. கண்டிப்பாங்க. ஸோ அது முரண்பாடாக தான் பார்க்கறதுக்கு தெரிகிறது. நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். ஆனால் பைபிளில் முரண்பாடு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது முரண்பாடுகள் அல்ல. அது புரிந்து கொள்ளுதல். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக தான் இருக்குது ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 2 சாமுவேல் 24:9 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கணக்குக்கும் 1 நாளாகமம் 21:5 சொல்லப்படுகிற கணக்குக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். உண்மையாலுமே அங்கே 8 லட்சம் பேர் என்றும் யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நாளாகமத்துக்கு வரும்போது அது 11 லட்சம் பேர் என்றும் யூதா மனுஷர் 4,70,000 பேர் என்றும் சொல்லப்படுகிறத பார்க்குறோம். இப்போது இது ரொம்ப கவனமாக நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக சாமுவேலில் சொல்லப்படும் பொழுது அங்கே கொடுக்கப்படுகிற அந்த கணக்கு 2ஐயும் நம்ம இணைச்சு பார்க்கணும். எப்போவுமே சில இடத்துல பிரித்து சொல்லப்படும். நான் ஏற்கனவே சொல்கிறேன், எல்லாமே ஒரு காரியங்களோட கடவுள் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அது அந்த புஸ்தகங்களை எழுதி ஆக்கியோன்களுக்கு சில விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அந்த காரியங்களை அவங்க எழுதும்போது சில விஷயங்களை எழுதுகிறாங்க, சில விஷயங்களை அவங்க எழுதாமல் விடுறாங்க. ஆனால் இப்போ நமக்கு 2 விஷயங்களும் இருக்கும்போது 2ஐயும் இணைச்சி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு சில விஷயங்கள் வேறு சில விஷயங்கள் அதே சம்பவத்துக்கான விஷயங்கள் வேற ஒரு இதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ 2ஐயும் நம்ம இணைச்சி பார்க்க வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி 8 லட்சத்தையும் 11 லட்சத்தையும் எப்படி இணைச்சி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இப்போ நம்ம பொதுவாக அங்கே பார்க்கும்போது 8 லட்சம் சேவகர்கள் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே 11 லட்சம் பேர் வாழ்க்கையை உருவக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொத்த ஜனத்தொகையை பற்றி சொல்லப்படுது.
இது வந்து ஓவரால் இருக்கக்கூடிய அந்த அவர்களிடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர்களுடைய எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை 11 லட்சம் பேர். ஆமா. ஆனால் அதிலே யுத்த சேவகர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் 8 லட்சம் பேர். அப்போ மிச்சம் 3 லட்சம் பேர் இப்போ நம்மளே சொல்கிறோம் ரிசர்வில் இருக்காங்க. அவங்க வந்து யுத்தம் செய்ய போக மாட்டாங்க. யுத்தத்துக்காக உடனே வந்து அவங்கள இது அனுப்பி விடுறது கிடையாது. அவங்கள வந்து ரிசர்வில் வச்சுருப்பாங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா 11 லட்சம் பேர் தான் மொத்த ஜனத்தொகை. அதில் 8 லட்சம் பேர் சேவகர்களாக, யுத்த சேவகர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள், உடனடி ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதில் அங்கே வந்து 11 லட்சம் 8 லட்சங்கிறது முரண்பாடெல்லாம் கிடையாது. 11 லட்சம் பேர் மொத்த ஜனத்தொகை, அதில் மொத்த அந்த இராணுவத்துடைய எண்ணிக்கை. ஆனால் அங்கே வந்து யுத்த சேவகர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் 8 லட்சம் பேர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் வந்து கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அடுத்தது வந்து எப்படி வந்து யூதா மனுஷர் 5 லட்சம் பேருன்னும் அங்கே வந்து 4,70,000 பேர்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அதே அதிகாரத்தில், அதாவது 1 நாளாகமம் புஸ்தகத்திலே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6வது வசனத்தில் ராஜாவுடைய வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாக இருந்தபடிலாம் அவன் லேவி பென்யமின் கோத்திரங்கள் உள்ளானவர்களே இலக்கத்திற்கு உட்பட பண்ணவில்லை. அவன் வந்து லேவி முதல்லே வந்து பரிசுத்த வேதான்னு சொல்லுது, அவங்கள உங்கள் இராணுவத்துக்கு கூட இணைக்கக்கூடாது, அவங்க வந்து உங்கள் கால்குலேஷனில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் முதல்லே சொல்லியிருக்கிறார். ஆனால் லேவியை வந்து உட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இப்போ பென்யமீனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே அவர்களுக்கு அந்த தொகை இருக்குது. பென்யமீனை இவ்வளோ தான் இருப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த ஆக்கியன் எழுதும்போது அந்த தொகை பென்யமீனையும் உட்படுத்தின ஒரு தொகை. யூதாவோடு கூட பென்யமீன் இணைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். வெறும் யூதா மட்டும் பார்க்கும்போது 4,70,000 பேராக இருக்கிறாங்க. பென்யமீனோட இணையும் போது அவர்கள் 5 லட்சம் பேராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இதில் வந்து என்னென்னா, முதல்ல அந்த 11 லட்சம் என்பது மொத்த ஜனத்தொகையும் மொத்த இராணுவத்தினுடைய தொகையும், இஸ்ரவேலுடைய மொத்த இராணுவத்தினுடைய தொகையும், 8 லட்சம் என்பது யுத்தத்துக்கான தயாராக இருக்கக்கூடிய சேவகர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்திலிருந்து பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 5 லட்சம் பேர் என்பது யூதாவினுடைய மொத்த ஜனத்தொகை என்பதையும், 4,70,000 என்பது பென்யமீன் உட்படாத அந்த ஜனத்தொகை என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால வேதத்தில் வந்து எந்த முரண்பாடோ கான்ட்ரடிக்ஷனோ நமக்கு கிடையாது. அந்த வசனமே ரொம்ப அழகா தெளிவா இருக்கு. 9வது வசனத்துல வந்து இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் அப்படின்னு இருக்கு. இந்த 21வது அதிகாரத்தில் நீங்கள் நம்ம பார்க்கும்போது 5வது வசனத்தில் இஸ்ரவேல் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் அப்படின்னு இருக்கு. அதான் யுத்த சேவகன் இருக்குது. இதில் வந்து சேவகன் வார்த்தை வசனமே அங்கே தெளிவாக சொல்கிறது தான் பார்க்க. அப்போ இதில் வந்து முரண்பாடுகள்லாம் கிடையாது.